இன்று ஆரண்ய ஷஷ்டி, ஆரண்ய கௌரி விரதம், விந்தியவாசினி பூஜை. காடு, மலை, நதி என அனைத்தையும் தெய்வீக சக்தியின் வெளிப்பாடாக எண்ணி பூஜிப்பது நமது மரபு. அம்பிகையின் தெய்வீக சக்தி அனைத்திலும் கொலுவிருக்கிறது. அந்த வகையில் வன ரூபமாக உறைந்திருக்கும் தேவியை ஆராதிப்பதே ஆரண்ய கௌரி விரதம். ஆரண்யம் என்றால் காடு என்று அழைக்கப்படும். இது ஒவ்வொரு ஆண்டும் சந்திரமான பஞ்சாங்கத்தின் ஜேஷ்ட மாதம் வளர்பிறை, அதாவது சுக்லபக்ஷம் ஷஷ்டி திதியில் கொண்டாடப்படுகிறது. நம் தமிழக வழக்கத்தின்படி வைகாசி மாத வளர்பிறை சஷ்டி திதி என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த வருடம் இன்று, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் வருடம் ஆரண்ய கௌரி விரதம் அனுசரிக்கப்படுகின்றது. இது வன கௌரி விரதம் எனவும் அறியப்படுகின்றது. சஷ்டி திதியில் வருவதனால் ஆரண்ய சஷ்டி விரதம் என்றும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இது வன கௌரி விரதம் எனவும், இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மாகாணங்களில் ஆரண்ய சஷ்டி எனவும் அனுசரிக்கப்படுகின்றது. விரத கதை. ஒவ்வொரு விரதமும் தோன்றியதன் காரணமாக ஒரு புராண கதை உள்ளது. சஷ்டி தேவியை குறித்து கூறப்படும் ஒரு புராண கதை இங்கு இடம்பெறுகிறது. கதையை காண்பதற்கு முன்னால் சஷ்டி தேவியை குறித்த சில அபூர்வ தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். சஷ்டி தேவி மூல பிரகிருதியான சக்தி தேவியின் 6 அம்சமானவள். பிரம்மதேவரின் மனதிலிருந்து தோன்றிய மானச புத்திரி ஆவாள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் விழிகளிலிருந்து தோன்றியதால் விஷ்ணு ஸ்வரூபிணி, புத்திர பாக்கியம் தந்தருளும் அன்னை ஆவாள். மங்கள சண்டிகை என்று போற்றப்படுபவள், குழந்தைகளுடன் இருப்பவள், குழந்தைகளுக்கு வரும் நோய்களை போக்குபவள், குழந்தைகளுக்கு நீண்ட ஆயுளை நல்குபவள், 16 மாத்ருகா தேவியருள் பிரசித்தமானவள். சித்த யோகினி, முருகப்பெருமானின் தேவியாகிய தெய்வானை அம்மையே சஷ்டி தேவி. மழலை செல்வத்தை தந்தருளும் அன்னை, குழந்தைகளுக்கு வரும் நோய்கள் ஆபத்துக்களை போக்குபவள், நல்ல விளைச்சலை அருள்பவள், பூனையை வாகனமாக உடையவள், தன்னை அன்போடு ஆராதனை செய்யும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் நல்கும் அன்னை. தேவி மகாத்மியம், பிரம்ம வைவர்த்த புராணம் ஆகியவை தேவியை புகழ்ந்து போற்றுகின்றன. இனி விரத கதை. முற்காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பெண்மணி அக்கம் பக்கத்து இல்லங்களில் உணவை திருடி உண்ணும் வழக்கம் கொண்டிருந்தாள். அந்த இல்லத்தில் உள்ளோர் உணவை காணவில்லை என்று தேடும்போது ஒரு பூனை வந்து உண்டுவிட்டு சென்றதாக பொய் கூறி வந்தாள். இதனால் கிராமவாசிகள் பூனைகளை கண்டால் வெறுக்கத் தொடங்கினர், விரட்டவும் தலைப்பட்டனர். இதனால் கோபமடைந்த பூனை ஒன்று அந்த பெண்மணியின் ஒவ்வொரு குழந்தையையும் பிறந்தவுடன் எடுத்துச் சென்று சஷ்டி தேவியின் ஆலயத்தில் மறைத்து வைத்தது. மிகவும் மனமுடைந்த அந்த பெண்மணி தன் தவறை எண்ணி வருந்தினாள். மனமுருகி சஷ்டி தேவியின் ஆலயத்தில் தன் குழந்தைகள் கிடைக்க பிரார்த்தித்தாள். தன் தவறுக்கு மன்னிப்பும் கோரினாள். தவறை உணர்ந்த அந்த பெண்மணியின் முன்னால் சஷ்டி தேவி தோன்றினாள். ஒரு பூனையின் உருவம் வரைந்து அதனுடன் சஷ்டி தேவியின் திருவுருவத்தையும் வரைந்து பூஜித்து வழிபட அவள் குழந்தைகள் கிடைக்கும் என்று அருளினாள் தேவி. முறைப்படி விரதமிருந்து பூஜை செய்து வழிபட்ட அந்த பெண்மணி தன் குழந்தைகளை திரும்ப பெற்றாள். அதோடு தன் தீய பழக்கத்தை விட்டொழித்து சுறுசுறுப்பாகவும் பிறருக்கு உதவியாகவும் வாழத் தொடங்கினாள். அன்றிலிருந்து குழந்தைகளை காப்பதற்காக தாய்மார்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள துவங்கினார்கள். பூஜை செய்யும் விதம். இந்தியாவின் மேற்கு பகுதிகளில் சஷ்டி தேவியும் ஆந்திர பிரதேசத்தில் கௌரி தேவியும் வழிபடப்படுகிறார்கள். பொதுவாக அன்னையின் பிரதிமை அல்லது திருவுருவ படத்தை அடர்ந்த வனப்பகுதிகளில் கடம்ப மரத்தின் அடியில் வைத்து ஷோடசோபசார பூஜைகள் செய்து, அதாவது 16 வகையான பூஜைகள் செய்து இயன்ற நிவேதனங்கள் செய்து வழிபடுகின்றார்கள். வனப்பகுதிகளில் செய்ய இயலாதவர்கள் இல்லங்களில் கடம்ப மர கிளைகளை வைத்து அதன் அடியில் அன்னையின் பிரதிமையை வைத்து வழிபடுகிறார்கள். விரதம் இருக்கும் தினத்தன்று காலையில் நீராடி முறைப்படி சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். பெண்களே இந்த விரத பூஜையை செய்வதால் அவர்களே சங்கல்பம் செய்து கொள்கிறார்கள். அன்று முழுவதும் பால் பழங்கள் மட்டுமே உட்கொண்டு உபவாசம் இருக்கிறார்கள். காலை அல்லது மாலை வேளையில் வழிபாடு செய்ய உகந்த நேரத்தில் வழிபாட்டை துவங்குகிறார்கள். முறைப்படி பூஜித்து அன்னையை வணங்கி வழிபடுகிறார்கள். சில பகுதிகளில் நோன்பு சரடு கட்டி கொள்வதும் வழக்கத்தில் இருக்கிறது.
பூஜையின் நிறைவில் கட்டாயம் ரிக்வேதத்தில் இருந்து அரண்ய சூக்தம் பாராயணம் செய்கிறார்கள். இவ்வாறு முறைப்படி வழிபட அன்னையின் அருளால் மக்கள் பேறு கிடைக்கும். குழந்தைகள் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்வார்கள். தானிய விளைச்சல் பெருகி சுபிட்சம் ஏற்படும் என்பது ஐதீகம். விந்தியாவாசினி பூஜை மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் இந்தியாவின் மத்திய பகுதி மாகாணங்களில் இந்த தினம் விந்தியவாசினி பூஜை என்று கொண்டாடப்படுகின்றது. விந்தியாச்சலத்தில் வாசம் செய்யும் அன்னை ஸ்ரீ விந்தியவாசினியின் பூஜை மிக சிறப்பாக பெரிய அளவில் நடைபெறும் தினம் இது. விந்தியாச்சலம் இது ஒரு சக்தி பீடமாகும். அன்னையின் நிதிம்பம் பின்பாகம் விழுந்த இடமாக இது அறியப்படுகிறது. அதனால் அன்னையின் ஒரு திருநாமம் நிதம்பை என்பதாகும். அன்னை முப்பெருந்தேவியர் வடிவினர். வாமன புராணத்தில் அன்னை சசிமுகி பூர்ணச்சந்திரனை போன்ற அழகான முகமுடையவள் என்று போற்றப்படுகின்றாள். பத்ம புராணத்தின்படி அசுர சம்ஹாரம் செய்த தேவியை தேவேந்திரன் பயபக்தியுடன் வழிபடுகின்றான். அதனால் மனமகிழ்ந்த தேவி தேவேந்திரனுக்கு வரமளிப்பதாக அருள தேவேந்திரனும் அன்னை விந்தியத்தில் தங்கி பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்று வரம் கேட்கிறான். அன்னையும் அவ்வாறே ஆகுக என்று மகிழ்ந்து வரமளிக்கிறார். அன்னை அசுர சம்ஹாரத்திற்கு பின் ஓய்வு கொண்ட இடம் இது. உத்திரப்பிரதேசம் மிர்சாப்பூரில் அமைந்துள்ள அன்னையின் ஆலயத்தில் பூஜை தினத்தன்று விசேஷ பூஜைகள், ஹோமங்கள், வழிபாடுகள், அன்னையின் மகிமைகளை கூறும் விதமான கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடத்தப்படுகின்றன. அன்னை விந்தியாவாசினி தேவியின் பிரதான திருவிழா நவராத்திரி தினங்களே ஆகும். ஆயினும் விந்தியவாசினி பூஜையும் இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அன்றைய தினத்தில் புராதனமான கஜாலி பாட்டுக்களுடனான போட்டி ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகின்றது. இது ஒரு மிக சிறப்பான நிகழ்வாகும். இல்லங்களிலும் அன்றைய தினம் அன்னையின் திருவுருவ படத்தை வைத்து பூஜைகள் நடத்தி சிறப்பாக வழிபடுகின்றனர். அன்னையை வழிபடுவோருக்கு நித்தமும் பொன்னாளே. அம்பிகையை துதித்து வணங்கி வாழ்வில் வெற்றி பெறுவோம். ஆரண்ய சஷ்டி விரத கதை இனிதே நிறைவடைந்தது.